சன் பிக்சர்ஸ் கொடுத்த ஐடியா ஜெயிலர் 2 படத்திற்காக நெல்சன் பின்தொடரும் சென்டிமெண்ட். ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் கூட்டணியில் ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாக இருக்கிறது. இந்த படத்திற்காக நெல்சன் மற்றும் சன் பிக்சர்ஸ் சென்டிமெண்ட் பார்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஜினிகாந்தின் நடிப்பில் நெல்சனின் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படம் துவங்கும் போது இருந்த எதிர்பார்ப்பை விட படம் வெளியாகும் போது ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. இந்த படத்தை துவங்கும் போது நெல்சன் மற்றும் ரஜினி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. நெல்சனின் முந்தைய படமான பீஸ்ட் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. அதேபோல ரஜினி நடிப்பில் வெளியான அண்ணாத்த திரைப்படமும் தோல்வியை தழுவியது. எனவே இருவரும் தோல்வியில் இருந்து வருவதால் ஜெயிலர் படத்தின் மீது அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இல்லை. இருவரும் எப்படியாவது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்ற முனைப்பில் ஜெயிலர் படத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். குறிப்பாக ரஜினியை விட நெல்சனுக்கு ஜெயிலர் மிக முக்கியமான படமாக இருந்தது. அதன் காரணமாகவே ஜெயிலர் படத்தின் கதையை பொறுமையாக செதுக்கி இருந்தார் நெல்சன். ரஜினியும் பொறுமையாக கதையை ரெடி பண்ணுமாறு நெல்சனிடம் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ஜெயிலர் படத்தின் கதையை உருவாக்கி இருந்தார் நெல்சன். தியேட்டரில் ரஜினியை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நெல்சனின் ஒரே எண்ணமாக இருந்தது. அண்ணாமலை, படையப்பா போன்ற ரஜினியின் மாசான படத்தை மீண்டும் ரஜினிக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நெல்சன் ஜெயிலர் படத்தின் கதையை எழுதியிருந்தார். அவர் நினைத்ததை போலவே இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். படமும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட 700 கோடி வரை இந்த படம் வசூலித்தது. இந்த நிலையில்தான் இந்த படத்தின் 2ஆம் பாகம் விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்தன. என்னதான் ஜெயிலர் 2 படத்தின் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்றாலும் இந்த படம் உருவாக போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தற்போது நெல்சன் ஜெயிலர் 2 படத்திற்கான கதை விவாதத்தில் தான் இருக்கிறாராம். சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறது. இந்த நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்காக சன் பிக்சர்ஸ் மற்றும் நெல்சன் சென்டிமெண்டை பின்தொடர்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஜெயிலர் படத்தின் கதையை நெல்சன் சன் நிறுவனத்தின் அலுவலகத்தில் இருக்கும் ஒரு ரூமில் தான் எழுதினாராம். அதே போல ஜெயிலர் 2 படத்தின் கதையை எழுதுவதற்காகவும் நெல்சனுக்கு அதே ரூமை தான் சன் பிக்சர்ஸ் ஒதுக்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இது எதேச்சையாக சன் பிக்சர்ஸ் செய்துள்ளதா இல்லை சென்டிமெண்ட் பார்த்துள்ளதா என தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் ஜெயிலர் படத்தை போல ஜெயிலர் 2 படமும் சம ஹிட் அடிக்க வேண்டும் என்பதுதான் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் வேண்டுகோளாகவும் நெல்சன் மற்றும் ரஜினியின் ஆசையாகவும் இருக்கிறது. அது மட்டுமின்றி ரஜினி ரசிகர்களின் விருப்பமாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்ட் 2 படங்கள்ல பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாத நடிகர் ரஜினிகாந்த் எந்திரன் 2.0 படத்துக்கு பிறகு எந்த ஒரு படத்தினுடைய 2ஆம் பாகத்துல நடிக்கிறதுக்கும் பெரிய அளவுல ஆர்வம் காட்டல. அப்படி இருக்கையில ஜெயிலர் 2 படத்துல நடிக்கிறதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் சம்மதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஜெயிலர் 2 படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது மல்டி ஸ்டார் கேஸ்டிங். சிவராஜ்குமார், மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரியான திரை பிரபலங்கள் ஜெயிலர் 2 படத்திலையும் இருப்பாங்களா? அதற்கான முயற்சிகளை நெல்சன் முன்னெடுப்பாரா? சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் அதற்கு துணை நிற்குமா அப்படிங்கிற தகவல்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.